ஹே கைஸ் வெல்கம் டு சோலோ ட்ராவலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஆஃபீஸ்லேருந்து இன்றைக்கி ஆனுவல் டே வைக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் இயரில் மாதிரி ரெசார்ட் வந்து இந்த வருஷமும் ரெசார்ட் கூப்பிட்டு போகிறாங்க. பட் ஆனால் இது வேறு ஒரு ரெசார்ட்டு. ஸோ இங்கே இந்த ரெசார்ட்டை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளாக் எடுக்கிறதுக்காக நம்ம போகிறோம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஆனுவல் டேவும் நம்ம வந்து எப்படிலாம் வந்து செலிப்ரேட் பண்ணோம் அண்டு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதாவும் நம்ம ஒரு விளாகாகவே நம்ம காட்டுறோங்க. என்ன கைஸ், ரெசார்ட்டுக்கு போகலாமா? காலையில் ஒரு 6:30 மணிக்கெலாம் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. வந்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கேயே நமக்கு வந்து சாப்பாடும் கொடுத்துட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு நம்மளும் சாப்பிட்டுட்டு நேராக ஈஸியாக இருக்கும் ஸ்ட்ரெச்சில் எடுத்தோம். காரில் அப்படியே போயிட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஹோட்டல் தாங்க அப்படின்னு நம்ம டேரெக்டாக வந்துட்டோம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஆனுவல் டே ஈவெண்ட்டும் நடக்க போகுது. ஓகே அப்படின்ட்டு நம்மளும் வந்துட்டு கார் பார்க்கிங்கில் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நம்மளும் இங்கே ரிசப்ஷன் ஏரியாவுக்கு வந்திருந்தோம். வந்ததும் பார்த்திங்கன்னா செம சூப்பராக பெருசாகவே வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்டு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒட்டடைலாம் வந்துச்சுன்னா எப்படி வந்து அந்த ஒட்டடை குச்சி வந்து பத்தும் அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய டவுட்டாகவே இருந்துச்சு. எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிற டவுட்லாம் இருந்துச்சு. அண்ட் தென் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த பஃபட் சிஸ்டம்க்கு உண்டான ஏரியாஸ் இதெல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஒரு கார்டன் ஏரியாவும் செம்ம பசேன்னு செம்ம சூப்பராகவே வந்து வச்சுருந்தாங்கன்னு தான் சொல்லுவேன். அப்படியே நம்ம அப்படியே கேமராவை எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ போகும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து தங்குறதுக்கான ரூம்கள் இதெல்லாமே ஃபுல்லாகவே இருந்துச்சு. அண்டு ஒவ்வொரு இதுக்கும் வியூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. அந்த வீடெல்லாம் பார்க்குறப்ப நல்ல ஒரு நிழலாக பார்த்து இருக்கிற மாதிரி இந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து ஸ்பாவும் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. ஆக்சுவலாக வந்து போகணுன்னு ரொம்ப ஆசை தான். பட் ஆனால் காசு இல்லை. ஸோ பட்ஜெட் எதுவும் கேட்பாங்களோ அப்படிங்கிறனால நம்ம எதுவுமே போகலை. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இங்கே ரூம்ஸ்க்கு வெளியிலே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து இந்த ஊஞ்சல் இந்த மாதிரிலாம் வந்து நிறையாவே வச்சுருந்தாங்க. அண்ட் அப்படியே வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா வந்து சில்ட்ரன்ஸ்க்கான பார்க் ஏரியாவும் இங்கே வந்து வச்சுருந்தாங்க. அப்படியே வந்து அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கான இடமும் இங்கே வந்து இருக்குது. அப்படியே முடிச்சுட்டு நேராக உள்ளே வந்து போனோம் அப்படின்னா, போகிற வழியிலே இன்னும் நிறையா ரூம்ஸ்லாம் இருந்துச்சு. பீச் வியூவில் இருக்க ரூம்ஸ் எல்லாமே கூட இங்கே வந்து அவைலபிளாக இருந்துச்சுங்க. அப்படியே போனதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதில் வந்து பீச் வியூக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஸ்விம்மிங் பூலும் இருந்துச்சு. அதாவது நம்ம நாடகத்தில் சினிமாலலாம் வந்து பார்த்துருப்போம். ஒரு பீச் வியூ கிட்டக்க ஒரு ஸ்விம்மிங் பூலு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி அந்த ஸ்விம்மிங் பூலுமே பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு கிளாசிக்காக அந்த ஒரு பணக்கார லுக்கில் இருக்கிற அந்த மாதிரியா வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்துருப்போம். அந்த ஒரு ஸ்விம்மிங் பூல் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வச்சுருக்காங்கன்னே நான் வந்து சொல்லுவேங்க. அவ்வளோ நீட்டாக க்ளீனாக சூப்பராகவே வந்து இங்கே ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இங்கே ஸ்விம்மிங் பூலில் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே இங்கே ஒரு கார்டன் ஏரியாவும் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பீச் வியூ தாங்க. நம்மளும் அப்படியே இங்கே போயிட்டு பார்த்தோம்னா ரெசார்ட்டில் சொல்லவே வேண்டாம். ஸோ பீச் வந்து நல்லா நீட்டாகவே க்ளீனாகவே வச்சுருப்பாங்கன்னு நமக்கே தெரியும். அதே மாதிரி தாங்க நீட் அண்ட் க்ளீனாகவே சூப்பராகவே வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் அப்படியே பீச் வியூலாம் உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா வீடியோஸ் எடுத்துகிட்டு நம்மளும் அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. வந்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு வந்தோம். அந்த ஒரு ஹால் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக சூப்பராக கல்யாண மண்டபம் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ யாருக்கோ கல்யாணம் தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த மாதிரிலாம் வந்து வியூ வந்து அப்படி தான் இருந்துச்சு சொல்லப்போனால். அண்ட் எல்இடி ஸ்க்ரீன்லாம் போட்டு இங்கே வந்து ஆனுவல் டேலாம் வந்து மீட் வந்து பயங்கரமாகவே ரெடி பண்ணியிருந்தாங்க. நல்லாவே பண்ணியிருந்தாங்க தான் சொல்லுவேன். நிறையா சேர்ஸ்லாம் போட்டு நல்லா சூப்பராகவே கிராண்டாகவே வச்சுருந்தாங்கன்னு தான் நான் சொல்லுவேங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா பேர் இங்கே கம்பெனி எம்ப்ளாயீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட 10 வருஷ ஜேர்னி அந்த பெருமைகள் இதெல்லாமே வந்து அப்படியே ஒரு வீடியோவாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னு தான் நான் சொல்லணும். அண்டு நிறையா பேர் வந்து அப்படியே இங்கே ஈவெண்ட்டு நடக்கிறதுக்காக எல்லாருமே வந்து உட்காந்துருந்தவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஒரு வழியாக கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட்டும் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து ட்ரோன் கேமராலாம் வச்சு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆனதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு வெளியில் கூட்டு போனாங்க. எங்கடா கூட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் அங்கே வந்து ஒரு கார்டன் ஏரியா இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். அதே மாதிரி வீடியோஸும் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட அஜெண்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் அப்படியே வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் நினச்சிருக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க. ஸோ நிறையா பேர் வந்து என்னடா கோட் ஷூட்லாம் போட்டிருக்காங்க, நீங்கள்லாம் என்னடா ஒரு சில பேர் டிஷர்ட்லாம் போட்டிருக்கீங்கன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம்.
அத பத்தி நான் சொல்றேங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜிங் டைரக்டர்ஸ தவிர மற்றவங்கலாம் கோட் போட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்மள மாரி நார்மல் பீப்பிள்ஸ் கிடையாது. அவங்கலாம் நம்மள விட எலைட் பீப்பிள்ஸ். ஸோ, அதனால அவங்க வந்து கோட் ஷூட் போட்டுருக்காங்க. ஸோ, அத பத்தி நம்ம வந்து பேச வேண்டாம். ஸோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈவென்ட்டும் ஸ்டார்ட் ஆச்சு. குத்து விளக்கு ஏத்தி எல்லாருமே வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ, கோட் ஷூட் போட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே நேரா போயிட்டு ப்ரைஸும் வாங்குனாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துட்டு, நம்மளும் அப்படியே கொஞ்சம் டயர்டா தாங்க இருந்துச்சு. சொல்லப்போனா நல்ல காலைல சரியா தூங்காதனால வந்து கொஞ்சம் டயர்டா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த இதெல்லாம் ப்ரைஸ் ஈவெண்ட்ஸு எல்லாமே பார்த்துட்டு அப்படியே நம்மளும் அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே வந்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எங்களோட மேனேஜிங் டைரக்டர்ஸ் இவங்க அதே மாரி வெளியூர்ல அதாவது வெளிநாட்ல இருக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க, ஸோ அவங்க எல்லாமே வந்து கால் கனெக்ட் பண்ணி அவங்க வந்து கம்பெனியோட பெருமைகள், அதே மாரி அந்த 10 வருஷ சாதனைகள் இதெல்லாமே ஒண்ணொண்ணா பேசிட்டு இருந்தாங்க. எங்களோட எம்டியும் வந்து பேசிட்டு இருந்தா. ப்ளஸ் தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட மேனேஜர்ஸ் அதே மாரி பார்த்தீங்கன்னா, நெறையா பசங்களுமே வந்து நெறையா பேர் அந்த 10 வருஷ ஜேர்னி வந்து எப்படி இது கொண்டு போனாங்க. அவங்க ஜாயின் பண்ணப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே சொல்லி, நெறையாவே வந்து ஒரு மோட்டிவேட்டாவும் இருந்துச்சு. நெறைய இது நல்லா கொஞ்சம் சிரிக்கிற மாரியும் கொஞ்சம் கொண்டு போயிருந்தாங்க. நெறைய இது கொஞ்சம் அவங்களோட கதைகள்லாம் சொல்றப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவும் கேட்குற மாரியும் வந்து நல்லாவே சூப்பராவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம பிரவீன்குமார் சும்மாவே மைக்க பார்த்தாருன்னா குடு குடுன்னு ஓடிருவாரு ஸ்டேஜுக்கு. அதே மாரி தான் அவரும் வந்து ஓடிட்டாப்ல. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஈவென்ட் வந்து நடந்துட்டு இருக்கப்போது பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேருக்கு வந்து இங்க டீ, ஸ்நாக்ஸு இதெல்லாமே வந்து குடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே அந்த கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கேம்ஸுமே வந்து வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்வேன். ஸோ ஒவ்வொரு டீம் வைஸா வந்து கூப்பிட்டு வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது நல்லாவே தான் இருந்துச்சு அந்த கேம்லாம் வந்து பார்க்குறப்ப. அண்ட் அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி நிக்க வச்சுட்டு அப்படியே இதில சுத்தி 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 ஓட சொல்லுறாங்க. அந்த மாரி கோகோ விளையாடுற மாரியே தான் கிட்டத்தட்ட இருக்குது. இதில யார் வந்து இந்த சேர்ல வந்து உட்கார்றாங்க அப்படிங்கிறத அந்த கேம்லயே சொல்லியிருந்தாங்க. அப்படியே பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அந்த மியூசிக்கல் சேர் ஓடி வந்து அப்படியே இது பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாரி தான் இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாலட்டு அது இதுன்னு வச்சிருந்தாங்க. வெஜ்ஜில நானு, பட்டர் பான் சாரி இது பன்னீர் பட்ரு இந்த மாரியா என்னென்னமோ வச்சிருந்தாங்கங்க. ஸோ சாப்பிட்றதுக்கே வந்து செம சூப்பராவே தான் இருந்துச்சு. அண்ட் பிரியாணி, வெஜ் பிரியாணி இருந்துச்சு. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒயிட் பாஸ்தா வச்சிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து வெஜ் பிரியாணியோட ஃப்ரைட் ரைஸு அதே மாரி ஒரு சில ஐட்டம்ஸ் செம சூப்பராவே நல்லாவே வச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லுவேன். சோகம் என்னன்னா, நமக்கு வந்து அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்றதுக்கான நாள் கிடையாது. ஸோ, அதனால நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடல. ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்துட்டு அப்படியே நம்மளும் அங்க வந்து கிளம்பியாச்சு. ஸோ, நல்லா சாப்பிட்டோம். திருப்தியாவே சாப்பிட்டாச்சு. ஐஸ்கிரீமே வச்சிருந்தாங்க. ஸோ, ஐஸ்கிரீமெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நல்லா நீட்டா தெம்பா அப்படியே ஒரு ரூம் கீயையும் வாங்கிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்கலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ரூம் கீ வரக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பட் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்களோட ஆஃபீஸ் கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் வேற பண்ணிட்டு இருந்தாங்க பயங்கரமா. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு, நேரா கீய வாங்கிட்டு நேரா ரூம் சைடே போயிட்டோம். ரூமுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா, ரூம் அப்படியே அரண்மனை மாரி இருக்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெட்டு, பயங்கரமா குஷனா இருக்கிற பெட்டு, டிவி. அதே மாரி இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாத்ரூம்ல வந்து என்னன்னா, கண்ணாடி கிளாஸ் மாரி போட்டிருக்காங்க. உள்ள ஒரு ஸ்க்ரீன் வச்சிருக்காங்க. அண்ட் அதே மாரி இந்த நெறையா படத்துலலாம் பார்த்துருப்போம். நம்ம வந்து இந்த கண்ணாடி ரூம்குள்ள போய் இந்த குளிக்கிறது, இந்த மாரிலாம் பார்த்துருப்போம். நமக்கு வந்து அப்படியே இந்த பாத்ரூம பார்த்தோனே குளிக்க போயிரணும்னு ஒரு ஆர்வத்தில நம்மளும் துண்ட கட்டிட்டு நேரா போயிட்டு உள்ள போயாச்சு. நேரா பார்த்துட்டு அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே நல்லா தெம்பா வந்து சரி ஒரு குளியல போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். போடும்போது அப்படியே இந்த ஸ்க்ரீன் வழியா அப்படியே லைட்டா தூக்கி பார்த்தோம்னா, உள்ள இருக்கிற பெட்ரூம்ல இருக்க எங்க ஆளுகலாம் தெரியிறாங்க. அட பாவிங்களா! ஆனா இந்த ஒரு பாத்ரூமு, இந்த ஒரு ரூம் செட்டப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹனிமூன் கொண்டாடுறவங்களுக்கு, அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த நியூலி மேரிட் கப்பிள்ஸு இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் வந்து பயங்கர சூட்டபிளா ஆகும்னு தான் சொல்லுவேங்க. நம்மள மாரி பேச்சுலர் பசங்களுக்குலாம் அது வந்து கண்டிப்பா அந்த ரூம் வந்து பெருசா வந்து செட் ஆகாது. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க ஃப்ரிட்ஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, 2 வாட்டர் பாட்டில மட்டும் வச்சுட்டு ஏமாத்திட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். போன ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா, பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸு அது இதுன்னு வச்சிருந்தாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் பால் பவுட்ரு, அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த டீ, காப்பி தூளு, அப்புறம் வந்து இந்த சுகரு, அப்புறம் இது இந்த சுகரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டு சர்க்கரை இந்த மாரியா வச்சு வந்து நம்மள ஏமாத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். இட்ஸ் ஓகே. தென் அதுக்கடுத்து இது எல்லாமே பார்த்துட்டு வீடியோஸ் எடுத்துட்டு, நம்மளும் ஒரு 4 மணி வாக்குல வந்து பார்த்தீங்கன்னா, ஈவென்ட்டுக்கு கிளம்பலாமே அப்படின்னு சொல்லி நம்மளும் கிளம்பியாச்சுங்க. போனதும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா பேரு அந்த ஃபார்மல் ட்ரெஸ்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க.
நம்மளும் அப்படியே போயிட்டு பஜ்ஜி போட்டாங்க, பஜ்ஜியை சாப்பிட்டோம், டீயை குடித்தோம், அப்படியே நேராக போயிட்டு ஈவெண்ட்டுக்கு போனோம். ஸோ டீம் வைஸாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா யூனிக்காக சூப்பராகவே இருந்துச்சு. டீம் வைஸாக எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா டீமோட ஸ்ட்ரென்த்தையும் காட்டுறாங்க, யூனிக்கையும் காட்டுறாங்க, அந்த மாதிரியா இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு டிஎல்ஸுமாவே பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஓப்பனாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டு பண்ணாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. பட் கேம்பேரிங் வந்து சுத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாவே இல்ல. எனக்கு வந்து அது பெர்சனல் ஒப்பீனியனா நான் சொல்றேங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டான்ஸுமே பார்த்தீங்கன்னா, நல்லாவே தான் ஆடுனாங்க. ஏன்னா, கொஞ்ச நாள் தான் வெறும் 2, 3 நாள் தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஸோ அப்படிங்கிறப்பவே பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா, பெரிய விஷயம் தாங்க சொல்லணும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சோலோ பெர்ஃபார்மன்ஸா ஒருத்தர் வந்து இங்க வந்து ஆடிட்டு இருந்தாரு. விஜய் மாரியே ஆடிட்டு இருந்தாரு. பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாப்புலன்னு தான் சொல்லணுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இங்கே ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு உண்டான இதுவும் நடந்துச்சு. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து இப்போ 2 டான்ஸ் நடக்கும், ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். 2 டான்ஸ் நடக்கும், ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். இந்த மாரி தான் வந்து ஈவெண்ட்டும் வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, வீடியோஸ்லாம் எடுத்துட்டு, அதே மாரி ஒவ்வொரு ஈவெண்ட்டும் வந்து எந்த மாரி நடக்குது அப்படிங்கிற மாரிலாம் இது வந்து ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அண்ட் அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கும் வந்து இங்கே வந்து ஒரு ப்ரைஸும் வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ அதோட வீடியோஸ் தான் நீங்க இப்போ பார்க்குறது. ஸோ பெஸ்ட்டு எம்ப்ளாயி ஆஃப் த ஒன் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருந்தாங்க. தென் அதுக்கடுத்து அப்படியே நம்மளும் வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டீமுக்குமே வந்து ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து அவார்ட்ஸும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு மோட்டிவாக வந்து நம்மளும் எடுத்துக்கிட்டு நம்மளும் அவார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே ஒவ்வொருத்தவங்களுக்கு வீடியோஸும் நம்மளும் எடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட்டும் வந்து இந்த பாட்டு பாடுறது அடுத்து ஒருத்தர் வந்து பாடினாப்புல. அவர் தாங்க இந்த வருஷத்துக்கான இசை அரக்கன்னே சொல்லலாம். பயங்கரமான இசை அரக்கனா பாடினாப்புல. போன வருஷம் பாடினாப்புல. இவர் ஆனா சொல்லப்போனால் பெரிய ஆல்ரவுண்டர்னே சொல்லலாங்க. ஏன்னா டான்ஸும் ஆடுவார். நமக்கு போட்டியாக விளாக்ஸும் ஆரம்பித்த மாதிரி அந்த ஒரு டான்ஸ்லாம் வந்து ஆடுறாரு. அந்த ஒரு வைப் வந்து அவரை மாதிரி நமக்குலாம் வராதுங்க. ஸ்டேஜ்லேயே டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு பண்ணாப்புல. ஸோ நல்லாவே தான் இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. நம்ம பசங்களும் எல்லாமே பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல இருக்க வீடியோலாம் எடுத்து இவர் இதை வச்சு டான்ஸ்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இவரும் ஸ்டேஜில் டான்ஸ்லாம் ஆடிட்டு மாஸ் பண்ணிட்டு இருந்தாப்புல. லாஸ்ட்டா ஒரு மூன் வாக் போட்டாரு பாருங்க. ஐய்யய்யய்யய்யோ! பிரபுதேவாவே தோத்து போயிருவாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. அப்படி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் போட்டாரு. அதுக்கடுத்து இந்த பசங்கலாம் ஆடுனாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பயங்கரமா ஒரு ஆட்டத்த கூட்டுனாங்கன்னு தான் சொல்லணுங்க. அது பார்க்கறக்கு கொஞ்சம் நமக்கு வந்து பார்க்கறக்கு ஒரு மாரியா காமெடியா கவுண்டமணி செந்தில் ஆடுன மாரியே இருந்தாலும், ஏதோ சரி ஓகே பரவால்ல ஆடட்டும் சின்ன பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளும் விட்டுட்டு போயாச்சு. ஸோ இந்த ஒரு டான்ஸ்லாம் பார்க்கறக்கு ஆனா பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காமெடியா தான் போட்டிருந்தாங்க. பட் ஆனா பாட்டுலாம் போட முடியாத சிச்சுவேஷன். ஏன்னா போட்டோம்னா காப்பிரைட்ஸ் விழுந்துரும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து இந்த பாட்டுலாம் யூஸ் பண்ணல, போடல. ஜஸ்ட் அப்படியே இந்த ஆட்டத்த மட்டும் பாருங்க. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, அடுத்த குவாட்ரண்ட்ஸில் வந்து ப்ரைஸ் வாங்குறதுக்காக ஒரு சில பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி ப்ரைஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான வீடியோஸ்மா இது வந்து வாங்கிட்டு அப்படியே ஒவ்வொன்றா வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம டீம் சார்பாக ஒருத்தர் வாங்கியிருந்தாப்புல, சரண் ஒருத்தர் வாங்கியிருந்தாப்புல. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து ஒவ்வொரு டீம்லேருந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கூப்பிட்டு கொடுத்து இந்த மாதிரி வாங்கியிருந்தாங்க. ஸோ நல்லாவே தான் இருந்துச்சு ஈவெண்ட்டும். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ப்ரைஸ் வாங்குறதுக்கா யார் வாங்க போகிறா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேங்க. பட் நல்லாவே தான் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பசங்கள விட இந்த பசங்க நல்லாவே தான் ஆடுனாங்கன்னு தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா சாங் செலக்ஷன் ஓகேவா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நடந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 பேர் ஆடுனாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 5 பேர் ஆடுனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 6 பேர் ஆடுனாங்க. என்னடா இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி தான் நானும் அப்படியே டான்ஸை பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா, இவங்க அதனால் லேட்டஸ்ட் சாங்ஸாக எடுத்துட்டு வந்து நல்லாவே தான் ஆடினாங்கன்னு தாங்க நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு நடனக்குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நல்லா நீட்டாகவே டான்ஸ் ஆடிருந்தாங்கன்னு தாங்க சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு டீமுக்கு வந்து என்னோட தனிப்பட்ட முறையில், எங்கள் சேனல் முறையில் வந்து நாங்கள் வந்து பாராட்டுகளை வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் டே ஈவெண்ட்டில் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம மைசூர் ஓடிட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் வந்து பெஸ்ட்டு பிளேயரு, பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பிளேயரு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதில் எங்கள் டீம் ஆளுகளும் ஒருத்தன் வந்து வாங்கியிருந்தாப்புல. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் வந்து
கிரிக்கெட்ல பார்ட்னர்ஷிப் போட்டு அடிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 100 ரன் கிட்ட கொண்டு போய் அடிச்சு கொண்டு வந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதனால வந்து 2 பேருக்கும் பார்ட்னர்ஷிப் போடுறதுக்காக இவங்களுக்கு வந்து ப்ரைஸும் குடுத்துருந்தாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதே மாரி ஒவ்வொருத்தவங்க அதுலயும் எங்க டீம்ல வந்து ஒரு கிறிஸ் கெயில் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இவரு தாங்க. இவரு பயங்கர செம்ம பெர்ஃபார்மன்ஸா ஆடி ஜெயிச்சு குடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எல்லா மேட்சுமே அடிச்சு ஜெயிச்சிருக்காரு. ஃபைனல்ஸ்ல மட்டும் தோத்துட்டாங்க. ஷிட்! அதுக்கப்புறம் முடிச்சுட்டு, நேரா வந்து அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் வந்து இது மாரி வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு உண்டான அவார்டு எல்லாமே வந்து வாங்கிட்டு இருந்தாங்கன்னு தாங்க சொல்லணும். ஸோ கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாம்பியன்ஸ்க்கும் சரி, ரன்னருக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து தனியாவே இந்த மாரி அவார்ட்ஸ் குடுத்துருந்தாங்க. டீம் வைஸ் குடுத்துருந்தாங்க. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்க்கான அவார்ட்ஸுமே வந்து இங்க வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ அதாவது விக்கெட்ஸ் வந்து அதிகமா எடுத்தவங்களும் சரி, அதே மாரி கிரிக்கெட்டில வந்து பேட்டிங்கில ரன் வந்து அதிகமா எடுத்தவங்களுக்கும் சரி, இந்த மாரி ஒவ்வொரு ஆளுகளுக்கும் குடுத்துருந்தாங்க. அதே மாரி இந்த கேம்ஸ் மட்டும் இல்லாம, த்ரோ பால், அப்புறம் வந்து ஷட்டில் இந்த மாரி கேம்ஸ்க்கும் வந்து வந்து மோட்டிவேட் பண்ற மாரி ப்ரைஸஸ் எல்லாமே குடுத்துருந்தாங்க. அது மென்ஸ்க்கா இருந்தாலும் சரி, விமென்ஸ்க்கா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து இந்த ப்ரைஸ் வந்து குடுத்துருந்தாங்கன்னு தாங்க சொல்லணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த த்ரோ பாலுக்கு உண்டான டீம் சரி, அதே மாரி ஷட்டில் விளையாடுன டீமுக்கும் சரி, இந்த மாரிக்கும் டீம் வைஸும் அவார்டும் குடுத்துருந்தாங்கங்க. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு அவார்டா வந்து பார்த்துட்டு முடிச்சுட்டு, அப்படியே நம்மளும் அப்படியே இந்த ப்ரைஸ் வாங்குற இதிலயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரமா போன மாரியே இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒவ்வொரு டீமா வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதிலயே ஒரு டீம் சாம்பியன் ஆன டீம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னமோ இந்தியா வேர்ல்டு கப்பே ஜெயிச்ச மாரி ரொம்ப தான் கொஞ்சம் வந்து ஓவரா பண்ண மாரியே இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம ஆஃபீஸ் பசங்க தானே, சகிச்சுக்கிட்டு தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே பார்த்துட்டு போயாச்சு. அடுத்து ஒரு குத்தாட்டமும் போட்டுட்டு இருந்தாங்க கைஸ். அப்புறம் ஒரு டீம் வந்து கேர்ல்ஸ் டீம் வந்து, சரி நம்மளும் அந்த டான்ஸ்லாம் பார்த்துட்டு, அப்படியே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டுல கேமியோ ஆடி பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாரியாவும் எங்க ஹெச்ஆர் மேடம் வந்து கேமியோ ஆடிட்டு போயிட்டாங்க. என்ன அப்டின்னா பார்த்தீங்கன்னா, அந்த டான்ஸ் ஸ்டெப்பா பார்த்தே தெரிஞ்சிருக்கும் என்ன பாட்டுன்ட்டு. நான் சொல்ல விரும்பல. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, சொன்னா காப்பிரைட்ஸ் ஆயிரும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு குரூப் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட டான்ஸ் வீடியோ கிளிப்ஸும் இந்த மாரி நம்மளும் வந்து போட்டிருந்தோம். ஸோ இவங்க டான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் ஓகேவான ரகமா தாங்க இருந்துச்சு. பார்த்துட்டு அப்படியே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் வந்து பாட்டும் பாடுனாங்க. சரி பாட்டுலாம் பாடுறதெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு, அடுத்து கொஞ்ச நேரத்தில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கிஃப்ட்டு இந்த மாரி இதிலேயே தான் போயிட்டுருந்துச்சு. இப்ப நான் ஏன் வந்து இவ்வளோ டயர்டா பேசுறேன் அப்படின்னு நீங்க வந்து நெனச்சிருக்கலாம். எதுக்காக அப்படின்னா, ஆக்சுவலா இந்த ஃபங்ஷன் ஈவென்ட்ஸ் எல்லாம் முடியறதுக்கே 10:30 ஆயிருச்சு. ஒரே பசியோடயே போன மாரி இருந்துச்சுங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேக் ஆற மாரியே இருக்குது இந்த இதில பார்த்தீங்கன்னா. டிஎல்ஸ்க்கு எல்லாருக்குமே வீடியோஸ்ல பிரைஸ் இதெல்லாமே குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீம்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ, அந்த மீம்ஸோட இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்மள வச்சே கலாய்க்கிற மாரிலாம் நெறையாவே வந்து போட்டிருந்தாங்க. அதாவது நம்ம வீடியோல பேசின வீடியோட கிளிப்ப வச்சே போட்டு மீம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி இந்த மாரிலாம் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் ஒரு சில இதெல்லாம் வந்து மீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். அப்படி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இந்த மாரி வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு இந்த மாரி நெறையா பேருக்கு வந்து கலாய்க்கிற மாரி இந்த மாரிலாம் நம்மளும் பண்ணியிருந்தோங்க வீடியோஸ்க்கு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எங்க ஆஃபீஸ்ல எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோவுமே, வீடியோஸுமே வந்து ஃபுல்லாவே எடுத்துக்கிட்டோம். ஸோ அதோட வீடியோவோட கிளிப் தான் நீங்க பார்க்குறது. பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வாங்குன பிரைஸ் எல்லாம் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு, நேரா போய் சாப்பிடுறதுக்கான இடத்துக்கும் போயாச்சு. போனதும் பார்த்தீங்கன்னா, சூப் வச்சிருந்தாங்க. இந்த மாரி ஏதோ பப்ஸ் மாரி வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து பிரியாணி, அப்புறம் சாப்பாடு, அப்புறம் அவியல், அப்புறம் ரசம், அப்புறம் அப்பளம், சாம்பாரு, அப்புறம் வந்து பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இது வச்சிருந்தாங்க. என்னது பாஸ்தா வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து அப்புறம் வந்து சைனீஸ் ஐட்டமா வந்து நூடுல்ஸ் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்க சேலட்டு இந்த மாரிலாம் நெறையாவே வச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, நானுமே நல்லா தான் வச்சிருந்தாங்க. நான் வெஜ் சாப்பிட்டனால எனக்கு வெஜ் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அண்டு நான்வெஜ் சாப்பிட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நான்வெஜ் வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு அப்படிங்கிற மாரி கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம நான்வெஜ் சாப்பிடாதனால நமக்கு வந்து கிளியரா தெரியல. அது எப்படி இருந்துச்சு, என்ன இருந்துச்சுன்ட்டு. பட் இந்த ஒரு உருளைக்கிழங்கு இருக்கு பாருங்க, இதுக்கு நான் வந்து அவ்வளோ அடிமனே நான் சொல்லுவேங்க. அவ்வளோ சூப்பராவே இருந்துச்சு. அண்ட் தோசையுமே சுட 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 சுட்டும் குடுத்தாங்க. இந்த சாலட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு, அப்படியே நம்மளும் நீட்டா போயிட்டு சாப்பிட்டுட்டு, அவ்வளோதாங்க. படுத்து தூங்குறதுக்கான நேரமும் வந்தாச்சு நமக்கு.
சும்மா சொல்லக்கூடாது. ஐஸ்கிரீமு, குலாப் ஜான்லாம் வச்சிருந்தாங்க. பட் ஆனா ஐஸ்கிரீம் நமக்கு ஃபேவரைட்டா இல்லாத ஃப்ளேவரா இருந்தனால நம்ம சாப்பிடல. அதுக்கடுத்து 2வது நாள் மார்னிங்கும் வந்துச்சு. வந்ததுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எந்திரிச்சதுமே ஸ்விம்மிங் பூல் சைடு போனோம். யாரெல்லாம் இருக்கிறா? என்னடா பண்றீங்க? அப்டின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி போனோம். பார்த்தா நம்ம பசங்க எல்லாருமே வந்து குளிச்சுட்டு தான் இருந்தாங்க. சரி ஓகே அப்டின்ட்டு நம்மளும் அப்படியே ஓரமா போய் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தாச்சுங்க. நமக்கு என்னன்னு தெரியல. நம்ம வந்து வீடியோ எடுத்தனாலயோ என்னமோ தெரியல. நமக்கு வந்து ஒரு மாரி ரொம்ப டயர்டாவே இருந்துச்சு. சரி ஓகே அப்டின்ட்டு நம்மளும் வந்து ஸ்விம்மிங் பூல்ல இறங்கல. சொல்லப்போனா அந்த வெளியிலேயே வந்து நம்மளும் உட்காந்தாச்சு. அந்த சோஃபாவ பார்த்தோனே உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மூடலான ஒரு கிளைமேட்ல வந்து இந்த ஒரு பீச் வியூக்கு வந்திருந்தோம். ஸோ நல்லா ஒரு வார்மா இருந்துச்சு. அதுக்கடுத்து வீடியோஸ்லாம் எடுத்துட்டு நேரா அப்படியே உள்ள போனோம் பார்த்தீங்கன்னா, நல்லா பச்சை பசேல்னு இருக்க கிரவுண்ட்ல நல்லா பறவையெல்லாம் பறந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நேரா வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்திருந்தோம். இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோம்னா, இதாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுற இடம். இங்க வந்ததுமே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எங்க ஆஃபீஸ்காரங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் ஆனா சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா, போன தடவ இருந்த ரெசார்ட்ல இருந்த சாப்பிட்ட ஐட்டத்த விட, இங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னே தெரியல, ஒரு மாரியா சாப்பிடவே பிடிக்காத மாரியா என்னன்னு தெரியல, ஒரு மாரி ஃபீலே இல்ல. சாப்பிட்ட மாதிரியான ஃபீலுமே இல்லங்க பெருசா வந்து. ஸோ அது நெறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. பட் ஆனா ஏதோ ஒண்ணு ரொம்ப கம்மியா இருக்கிற மாரி, ஏதோ மாரியா ஃபீலாவே இருந்துச்சு. பெருசா சாப்பிடவும் தோணவும் இல்ல. பட் பார்த்தீங்க அப்டின்னா, உளுந்த வடை, சப்பாத்தி, அப்புறம் வந்து உப்மா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வெண்பொங்கல் வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தோசை, இட்லி. தோசை வந்து நம்ம கேட்க கேட்கவே தோசை வந்து குடுக்குறாங்க அப்டின்லாம் சொன்னாங்க. பட் ஆனா அது கொஞ்சம் டைம் ஆயிட்டு தான் இருந்துச்சு. ஏன் அப்டின்னா, சிலிண்டரு இதெல்லாம் வந்து இஷ்யூனால நெறையா வந்து போயிட்டே தான் இருந்துச்சு. அண்ட் நம்ம பசங்களையும் அப்படியே நிறையா பேத்த வீடியோஸும் எடுத்துட்டு, அப்படியே நேரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளும் இங்க இட்லி, தோசை இதெல்லாம் அந்த ஐட்டத்துல நேரா இறங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வேலைய முடிச்சாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா, உள்ள போய் குளிச்சுட்டு, அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு நம்மளுக்கும் செக் அவுட் பண்ற நேரம் வந்துருச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ ரூம் எல்லாம் வந்து நம்ம லாக் பண்ணிட்டு, அப்படியே முடிச்சுட்டு நேரா அப்படியே நடந்தும் போயிட்டுருந்தோங்க. ஸோ போகும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபீஸ்லேருந்து இந்த மாரி தனியா ஒரு ரூம்ல வச்சு இந்த மாரி நமக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டும் குடுத்துருந்தாங்க. ஸோ அதையுமே நம்ம வாங்கிட்டு நேரா கார்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ ஓகே கைஸ், நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க கைஸ். டாட்டா பை பை. சி யூ கைஸ்.